குண மனமோடொளி குண மனமோடொளி வெற்றி வேல் முருகா முருகையா முருகா முருகையா பயிர்வள கனிகளெல்லாம் வள்ளி நல்ல மணவாளா ஏ வடிவேளா கதையுறவா கணக்குறவள்ளி மணவாளா கணக்குறவள்ளி
கையில அந்த ஆடி பொண்ணாம் முடி குழம்பும் ஐயாதி வெள்ளி கையிலை அங்க யாரெல்லாம் வாரா அந்த பகவானோடு பார்வதியும் ஏ பட்சம் லட்சுமியும் அங்க கந்தனோடு கணபதியும் அந்த கையிலே கொழுவிருந்தார் அங்க பார்வதியாளிடம் இருக்கு அந்த பார்வதியாளிடம் இருக்கு அங்க பரமசிவோ பலம் இருக்கு யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் பகவானோடு பார்வதியும் லட்சுமியும் கந்தனோடு கணபதியும் கையிலே குழுவிருந்தார்கள் ஆண்டவன் 14 உலகங்களையும் படைத்து எல்லா மனுக்களையும் உருவாக்கி ஆண்டவன் 14 உலகத்துக்கும் படியளக்க கிளம்புகிறார் ஆண்டவன் பார்த்தார் அம்மா பார்வதி உலகத்திலே சக்தி இல்லையே சிவன் இல்லை நீ எனக்கு படியெடுத்து கொடு பார்வதி என்று கேட்டார் பார்வதியோ கையிலேங்கிரி மலையிலே சென்று காலாக்கு தினை எடுத்து ஆண்டவனுடைய கையிலே கொடுத்தார்கள் அந்த தினையரிச பெற்றுக் கொண்ட ஆண்டவன் எப்படி படியளக்க வருகின்றார் நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து தினை எடுத்து ஏதனை எடுத்து அவர் நாடெல்லாம் படியளந்தார் ஆண்டவன் நாடெல்லாம் படியளந்தார் உலகமெல்லாம் படி அளந்தார் கண்ணினோர் தேரை முதல் கருகோழி பாலர் முதல் எறும்பு முதல் யானை வரை என்ன அடங்காது பட்டினிகள் இல்லாமலே அந்த பகவானும் படி அளந்தார் மக்களுக்கு பரமசிவம் படி அளந்தார் பகவானும் பார்வதியும் ஆண்டவன் படியளந்தார் 14 உலகத்தையும் படியளந்து விட்டு ஆண்டவன் கையிலேங்கிரி மலை வந்து கொண்டிருக்கார் படியளக்க போன பகவான் வருகிறாரே என்று என் தாயான பார்வதி அம்மாள் அந்த ஆண்டவன் பகவானை பார்த்து விட்டு அவ பாதவிட செய்தாளையா அந்த பகவானை வணங்கினாளே அவ ஆண்டவனை தான் வணங்கி அம்மா பார்வதியால் கேட்கிறார்கள் அவன் முக்காலும் வளமும் வந்து
ஐயா முடி வணங்கி தண்டேறிட்டு அவர்கள் நாற்காலும் வளமும் வந்து ஐயா நமக்கரித்து தண்டேறிட்டு பாதவிட செய்தாளையா பாதவிட செய்தாளையா அந்த பார்வதி உமையவே அவர் பாதவிட செய்தே போது அந்த பார்வதியால் கேட்கிறாளே ஏ ஆட்டவனே என்றிவனே ஆதி கரை கண்டே பகவானே நீங்க எல்லா உயிர்களுக்கும் இறையளந்து வந்தீர்களா ஐயா பட்டினிகள் நீங்க படியளந்து வந்து ஆண்டவனாகிய பகவானே இன்றைக்கு படியிழக்க போனீர்களே எல்லா உயிர்களுக்கும் நீங்கள் படியிழந்து வந்தீர்களா? எல்லா உயிர்களுக்கும் படியிழந்து வந்தேன் பார்வதி. ஏ பார்வதி, என்ன என்னை படியிழப்பதிலே நீ பரிசோதனை பார்க்கிறியா? என்ன பரிசோதித்து பார்க்கையா? இல்லை சுவாமி, இல்லை ஆண்டவா. எல்லா உயிர்களுக்கும் படியிழந்தீர்களான்னு கேட்க வேண்டாமா? சும்மா ஒரு வார்த்தை தான் கேட்டேன் பார்வதி. என்ன கல்லுக்குள் இருக்க தேரை முதல் கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கிற சிசு வரை கருக்குள் இருக்கிற சிசு வரைக்கும் ஏன் கோழி இடுகிற முட்டைக்குள் இருக்கிற கருவு வரை கோழி முட்டைக்குள்ள இருக்க கரு வரை நான் பட்டினிகள் இல்லாமல் படியளந்தது உண்மை. இந்த பகவான் படியளந்தது உண்மை பார்வதி. இறைவா ஆண்டவா, நான் இங்க படியளந்தது தவறா சொல்லல. நான் தவறா சொல்லல. இருந்தாலும் வீட்டுல பொண்டாட்டி வரவு சொல்ல கணக்க கேட்கணும்ல. அப்பப்ப கேட்டா கரெக்டா இருக்கும். அதுக்காகத்தான் கேட்டேன். ஆனா எவ்வளவு கேட்டாலும் பார்வதிக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு. ஒரு சின்ன சந்தேகம் உண்டு. இவர் எல்லாம் சொன்னது கரெக்ட் தான். ஆனா கோழி முட்டைக்கு படி இழந்தங்கார அந்த பகவான் கோழி முட்டைக்குள்ள இருக்க கருவுக்கு படி இழந்தங்க. அப்பா ஆண்டவன் நம்ம கிட்ட போய் சொல்றாரு. சின்ன பெராடு விடுறாரு. அது எப்படி? அது என்ன சின்ன பெராடு? அது பெராடு தான. முட்டைக்குள்ள மேல தோல் இருக்கு. அந்த தோலுக்குள்ள ஊசி வச்சு ஏத்துவாரா படியா? இல்ல உலக்க வச்சு ஏத்துவாரா? ஏத்துறாரா? இவர் பகவான் போய் தானே சொல்றாரு. அப்ப இவர் வாயில வாரதெல்லாம் போய். வாயில வாரதெல்லாம் போய். நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இன்னைக்கு அந்த ஆண்டவனை நம்ம சோதிக்கணும். சோதிச்சு பார்க்கணும். இவர் இன்னைக்கு நம்ம சோதிச்சிட்டோன்னு வை, இவர் கரெக்டா வந்துருவாரு. கரெக்டா வந்துருவாரு என்று பகவானுக்கு படியெடுத்து கொடுத்து அனுப்பிவிட்டு பார்வதி விசுவகர்மா ஆசாரிய கூப்பிட்டா. ஐயா ஆசாரி, எனக்கு அழகான ஒரு சிமிழ் வேணும் என்று கேட்டார். ஆசாரி மண்கை சொல்லுக்கு மறுசொல்லு உண்டா? அந்த கையிலேங்கரி மலையிலே போய் அந்த ஆசாரி அவர் காஞ்சி போறாங்கம்போ கம்போடியே சிமுலதையுங்கடைந்தெடுத்து சிவசக்தி கையில் கொடுத்தார். ஆதிசக்தி கையதிலே ஆண்ட வேடம் கொடுத்த போது சித்தெரும்பதான் பிடித்து அவ சிமுலைக்குள்ள அடைக்கிறாளே.
ஆணை ரொம்ப பெண்ணை ரொம்ப அடக்கிறாளே பார்வதியார் அவ தெருங்காணி போட்டு போட்டு அவ எங்களில சொருகினாளே அந்த ஈஸ்வரி பார்வதியார் அவ அமைதியாக இருக்கிறாளே அடி வா வா பிடித்தால் அந்த சிமிழுக்குள்ள அடைத்தார் சிமிழுக்குள்ளே அடைத்து ஒரு ஆணெரும்பும் ஒரு பெண்ணெரும்பு அது என்னக்காய் எறும்பிலே ஆணெரும்பு பெண்ணெரும்பு ஆணும் பெண்ணும் தான் ஐயா ஒற்றுமை அதுக்கு சொல்லல ஆண்களே ஆம்பளையாலும் பொம்பளையாலும் தெரிய மாட்டேங்குது அவங்களும் சுடிதார் போடுறாங்க அதுக்குதான் அவ ரெண்டையும் ஒண்ணு போல அடைச்சா ரெண்டே ஒண்ணு போல அடைச்சாங்க ரெண்டு ஒண்ணு போல அடைச்சா தான் பின்னி பிசஞ்சிட்டு கிடக்கும் கிடக்கும் உன் முகத்தை நான் பார்க்க என் முகத்தை நீ பார்க்க எடுக்கிட்டு இருக்க ஆக இரண்டையும் அடைத்தால் திருக்காணி பூட்டு போட்டால் இருவருக்கு முந்தாணி சேலையில முடிந்தால் இக்கல்ல பார்வதி அம்மா சொருகினார்கள் ஏன் தெரியுமா இவர் முட்டைக்குள்ள இருக்க கருவுக்கு படியளக்கன்னாருல்ல இன்னைக்கு இந்த கருவுக்கு இவர் படி அளக்காரா இல்லையான்னு பார்ப்போம் இந்த எறும்புக்கு படி அளந்துட்டாருன்னா அத்தனையுமே உண்மை என்று பார்வதி அமைதியா இருக்கா ஆனால் அவள் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா எப்போதும் போல ஈசனுக்கு பாதவிடையே செய்திருக்கணும் இவளுக்கு பகவான் மேல கோபம் அந்த பார்வதியால் பாதவிட செய்யவில்லை பணிந்து நிற்கவில்லை ஏனென்று கேட்கவில்லை ஏறெடுத்து பார்க்கவில்லை ஆண்டவனை மதிக்கவில்லை அமைதியா பார்வதி உட்கார்ந்திருக்காங்க ஆண்டவன் கேட்கார் பார்வதி இதற்காகம்மா இப்படி இருக்கிறாய் நான் என்ன தவறு செய்தேன் பார்வதி அடியே பார்வதி எனக்கு பாதவிட செய்யலையே பணிந்து என்னை ஏனென்று கேட்கலையே என்னை எடுத்து பார்க்கலையே நான் என்ன தவறு செய்தேன் அம்மா ஏ ஈஸ்வரியே பார்வதியே இத்தை அலை மோகம் பார்க்கலையே எம்மா காரணமோ என்ன அம்மா அந்த கடவுளுமே கேட்ட போது ஏ வாருங்கள் பரம்பொருளே ஐயா வார்த்தை ஒன்று கேட்டிடுங்கோ நீங்க எல்லா உயிர்களுக்கும் ஆண்டவா இறையிழந்து வந்தீர்களா நாம் பட்டினிகள் இல்லாமல் படி அளந்து வந்தேனேடி நாம் படி அளந்த காரணத்தை ஏ பார்வதியே உமையவர்களே நாங்க அத்தனை மனுக்களுக்கும் நான் வந்து வந்தேன் படி அதுதான் அந்த பகவானும் சொன்ன போது பகவானும் சொன்ன போது அம்மா பார்வதி ஆடியது எல்லா உயிர்களுக்கும் நான் படியளந்து வந்தேன்
நான் படியளந்ததுனால நீ எனக்கு பாதவிடை செய்யலையோ என் பார்வதி என் மேல உனக்கு இவ்வளவு கோபம் உடனே ஆண்டவங்கிட்ட பார்வதி சொன்னார்கள் ஏ கடவுளே என்னிடத்திலே படியளந்து விட்டேன் என்று பொய் சொல்றீங்களே நீங்க நேத்தும் படியளந்த உயிர்களிலே எனக்கு 2 உயிர் பட்னியாக இருக்கு ஏ பார்வதி அது ஒரு நாள் இருக்காது நான் யாருக்குமே பாகுபாடு வச்சு படியளக்க மாட்டேன் எனக்கு எல்லாருமே சரி சமந்தான் இல்லாதவன் எளியவன் வலியவன் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது நான் படியளந்தது உண்மை ஆனா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையான்னு தெரியாது நான் அளந்தபடியே சாப்பிட்டா தானே அதான் சாப்பிட்டுச்சா என்னன்னு தான் பார்க்கணும் ஆனா சாப்பிடாம தான் இருக்கு பார்வதிக்கு என்ன பகவான் நம்ம கிட்ட வந்த மாதிரில நம்ம முந்தாடிய உழைச்ச மாதிரில அந்த எறும்புக்கு படி இழந்த மாதிரின்னு தெரியலையா அப்ப இவரு பெராடு தானே விட்டுருக்காரு பார்வதி கிட்ட வரல அவன் முந்தி அளக்கல அந்த உயிருக்கு படி அளக்கல அந்த கோபத்திலே இருக்காளே அப்ப ஒரு கால ஆண்டவன் பொய் சொல்றாரா பகவான் பொய் சொல்றாரா ஏ பார்வதி நீ பத்திரமா வைத்திருக்கிறாய் பாத்தியா அந்த உயிரை எடுத்து காட்டுமா ஆமா ஏற்கனவே கண்ணு 2 எரியுது இந்த துன்பம் வேறையா ஏ பார்வதி அந்த உயிரை காட்டுன்னாரு உடனே பார்வதி எக்கல்ல கைய விட்டால் அந்த சிமுலுக்குள்ள இருந்த எறும்பை எடுத்தார்கள் அம்மா பரமசிவம் முன்னாடி இறக்கி விட்டார்கள் அந்த சித்தெரும்பு 2ம் படபடபடன்னு சிமுலை விட்டு வெளியில வருது தப்பிச்செண்டா பிழைச்செண்டா பார்வதியை விட்டு என்று அந்த எறும்பை அம்மா பார்த்தார்கள் அந்த எறும்பு வாய்க்குள்ள என்னையா இருக்கிறது அது எத்தனையாரி கவி கொண்டு கவியே கொண்டு அதே சிவனாரே சொந்த கொண்டு ஆண்டவன சுத்துதையா பார்வதிய விட்டல்லவோ அந்த பரமசிவத்தை சுத்துதையா அந்த 2 சுத்தும் போது ஈஸ்வரியால் பார்த்துட்டார்கள் ஐயோ குடிமோதம் கண்டு போய் என்ற குடலெல்லாம் ஆடுவையா பகவானுக்கு முன்னால் போய் பார்வதி அம்மா நாரியா மேலே செய்தே அபிளையே செய்தே அபிளையே யாண்டே வேலை பொருட்கு சிவனாரே பொறுக்க வேணும் பார்வதி செய்த வேலை என் பரம்பொருளை பொறுக்க வேணும் என்ற கையெடுத்து கும்பிட்டார்கள் அந்த கடவுளையும் வணங்கும் போது அவர் அங்கார கோபம் கொண்டு கோபம் கொண்டு அந்த ஆண்டே வேணும் சொல்லு
நான் படியளந்ததை நீ தவறாக நினைத்தாய். படியளந்தேங்க நீ தவறா நினைக்க. நான் எப்படி படியளந்தேன் பார்த்தியா? பார்த்தாயா பார்வதி? அப்ப நீ என்ன பொய்ன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? என்ன நினைச்சு நீ என்ன சொன்ன? தரக்குறவா நினைச்சிட்டிய. ரொம்ப தரக்குறவால நினைச்சிட்ட. ரொம்ப மட்டமா நினைச்சிட்டிய. அம்மா நீ தரக்குறவான ஆளுகிட்ட போகணும்னு நினைக்கல. என்ன இப்படி மட்டமா நினைச்சிட்டிய? பரவு அப்படித்தானே சொல்ல முடியும். இப்படி நினைக்கலமா தம்பி எப்படி ஆளுன்னு தெரிய வேண்டாமா? தம்பி போய் சாக்கடால மிதிப்பானா? ஐயா வண்டியில போட்டு வருவானா? அப்படியா? ஓகோ அப்படி இருக்கோ? நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வேணும். என் தம்பி அப்படி சொல்லணும். எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். ஆண்டவா வண்டியில போட்டு வச்சுக்க பட்டி போட்டு வச்சா எப்படி இருக்கும்? பட்னியா பட்னியான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த எறும்பு வாயில பாத்தியா? பார்த்தாயா பார்வதி? தினையரிசி எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அப்ப நீ என்ன சோதிக்கலாமா? சோதிக்கலாமா? நான் தான் மன்னிப்பு கேட்டேனே. ரைட். மன்னிப்பு கேட்டா விட்டுற முடியுமா? பேசின வார்த்தைகள் போயிருமா? பார்வதி என்ன? நான் ஒரு உத்தமமான புருஷன். என்ன பார்த்து நீ சோதிச்சிட்டியே. ஏ பார்வதி, எனக்கு கோபமே அடங்காது. ஏன் கோபம் அடங்காது? நான் நல்லவனை நீ சோதிச்சிட்டிய. என்ன நீ சோதிக்கலாமா? ஏ பார்வதி, உனக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? நீ என்ன சோதனை செஞ்ச மட்டும் முக்கண்ணனை நீ சோதித்ததால் ஏ பார்வதி நீ 3 பிறவி இருக்க வேண்டும். முதலாவது பிறவி மதனதற்கு ராசனுக்கு நீ மகளா பிறக்கணும். இரண்டாவது பிறவி அதாவது கலியுகத்தை அடக்க நீ காளியாக பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறவி அடியே பார்வதி நீ முக்கண்ணல சோதித்ததால் அந்த தில்லைவன காடாதீடே செஞ்சுடல களமாறி மூர்த்தி தில்ல வனமாறி மூவரோடும் களமாறி மாயாண்டி சுடலைக்குத்தான் மகளாவா பிறக்கவே பேயாண்டி சுடலைக்குத்தான் பேச்சியாக பிறக்க வேணும். பேச்சியாக நீ விரண்டு பேச்சியாக நீ விரண்டு ஏப்பணமும் சோறும் திங்க வேணும். போகணண்டி மாண்ட வீணா திங்கணண்டி சுடுகாடு போகணண்டி செத்த வீணா திங்க சுடுகாடு பிறகணண்டி செத்த வீணா திங்கணண்டி நீ மையான பேச்சியாக மங்கை பார்வதியே பிறகணண்டி காட்டிலே செஞ்சுடல களத்தில நீ பேச்சியாக நீ பிறந்து பிணமும் சோறும் திங்கணும். ஏன் கலந்து திங்கணும்? பாவம் செஞ்சவங்களாம் நாட்டுல எத்தனை பேர் லாந்துதான். ஊர் புறணி எல்லாம் பேசிட்டு உலகத்துல லாந்தத்தான் செய்தான். ஏன் அவன் போய் பிணத்தை தின்னான்னு? அவன் பிணத்தை திங்க போய் தானே அவன் அடுத்தவனை பேசிக்கிட்டு அலைதான். இல்லன்னா நல்லவன் எப்படி பேசுவான்? பிணம் தின்னவன் தான் பேசுவான். பிணம் தின்னவன் தானே அடுத்தவன் குடும்பத்தை பேச முடியும். நல்ல பையன் நாட்டுல பேசுவானா? கேடு கட்டவன் தான் இத பேசிக்கிட்டு அலைவான். ஏ பேச்சு நீ பிணமும் சோறும் திங்கணும். அட பாவி மனுஷா, நான் உமக்கு பொண்டாட்டியா இருந்தது தவிர வேற நான் என்ன பாவத்தை செஞ்சேன்? ஆண்டவா, நான் உங்களை ஏன் பரிசோதித்தேன் தெரியுமா? நான் இந்த கைலாசத்திலே தன்னந்தனிமையாகவே இருக்கிறேன்.
நான் தனிமையா இருக்க என் தலைவிதியா என் தலைவிதியா ஏ பார்வதி பார்வதி மூத்த மகன் இருக்கான் இளைய மகன் இருக்கான் எத்தனை பிள்ளைய கொடுத்திருக்கேன் தேவர்கள் இருக்காங்க முனிவர் இருக்காங்க ஏ கடவுளே தேவர்கள் எல்லாம் நம்ப முடியாது இங்க பாத்தீங்களா கூட இருந்துகிட்டே கழுத்தா இருக்கான் ஆமா அதனால மூத்த பிள்ளை கணபதி அவன் தாய போல பெண்ணை கேட்டு சந்தியில இருக்கான் இளைய மகன் வேளவேறு கடற்கரையில இருக்கான் எத்தனை பிள்ளை இருந்து என்ன செய்ய ஏன் பக்கத்துல இருக்க எனக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா ஏ பார்வதி உனக்கு இன்னும் பிள்ளைக்கு ஆசை இருக்காங்க உன்னை விட மாட்டக்க பிள்ளை ஆசை ஆண்டவா என்னுடைய பக்கத்துல இருக்க இறைவா எனக்கு என்ன பிள்ளை வேணும் ஐயா கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை வர்றோம் வேணும் மடியில் வைத்தே தாளாட்ட மதலை ஒன்னே வேணும் சுவாமி எனக்கு கையில் வைத்து விளையாடு விளையாடு எனக்கு கண்மணியோ வேணும் பிள்ளை அதே கரை கண்டா எனக்கு ஏ மண்ணே நில்லா பிள்ளை அதே மாய வெறே எனக்கு வேணும் எனக்கு புருஷன் இல்லா புத்தீரனும் பெருமாளே எனக்கு வேணும் இறைவா நீங்கள் அறியா ஏ ஆண்டவே என் இலகங்க எனக்கு பிள்ளை வேணும் ஆண்டவா எனக்கு கணவன் இல்லா பிள்ளை வேணும் எனக்கு புருஷன் இல்லா புத்திரன் எனக்கு மன்னன் இல்லாத மடி குழந்தை வேணும் எனக்கு வேண்டும் பகவானே மன்னன் இல்லாத பிள்ளை மாநிலத்திலே ஏதடி கணவன் இல்லாத பிள்ளை காருளையிலே ஏது பார்வதி கணவன் இல்லா பிள்ளை கேட்கிய கேட்கலாமா புருஷன் இல்லா பிள்ளை கேட்கலாமா உழைக்கிற துட்டே நிக்க மாட்டேங்கு என்ன பார்வதி நீ எனக்கு வேணும் வேணும்னா வேணும் அப்படி உனக்கு பிள்ளை வேண்டுமானால் நம்ம வடக்கு கோட்டை வாசல்லே ஆயிரங்கால் மண்டபத்தில் மாணிக்க விளக்கு மரகத விளக்கு தூண்டாமணி விளக்கு சுடர் விளக்கு 1001வது விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கு அந்த அணையா விளக்குல போய் நீ 48 நாள் ஒரு மண்டலம் அழகாக இருந்து முந்தானிய ஏந்தி நில்லு நீ கேட்டது ஒரு பிள்ளை பார்வதி உனக்கு 2 பிள்ளை பிறக்குமடி நல்லா இரு கணவன் இல்லா பிள்ளை கேட்டாங்களே எப்படி பிறக்கும் அந்த தூண்டா மணி விளக்கை அந்த சுடர் விளக்கை மாணிக்க விளக்கை மரகத விளக்கை பார்வதிக்கு தெரியாமல் அந்த பகவான் அசைத்து விட்டார் ஆண்டவன அசைக்க அந்த சுடர்ல இருந்து 2 சொட்டு இந்த பார்வதி அம்மாள் முந்தானியிலே உருளுகிறது முந்தானியில உருளுதே ஏ அப்பா கணமா இருக்கு கூட்டி பிடிக்காங்க அம்மா கொண்டு வந்து பார்க்க ஆனா பிள்ளைய பார்க்கும் போது அது எப்படி இருக்கு ஐயா கையும் இல்லை காலும் இல்லை கண்ணு மூக்கு தவி இல்லை ஏ வாயும் இல்லையே வயிறும் இல்லையே வாய்த்ததோறு பிள்ளைக்குதான் ஐயா மூக்கம் இல்ல மொழியும் இல்ல முக்கியமான பொருளும் இல்ல ஐயா மீனல்ல குழாவி போல ஏ குழாவி போ பிள்ளை அங்கு எங்கோ
உருளுதையா முத்தான குழந்தை ரெண்டும் அந்த பார்வதியால் ஓடி போய் பகவான்கிட்ட கேட்கிறாளே நான் பிள்ளை வரான் கேட்டதற்கு பேய் முண்டத்தை கொடுத்துட்டீரே நான் முதல்ல வர்றேன் கேட்டதற்கு மாயமாக கொடுத்துட்டீரே ஏ குழந்தை வரான் கேட்டேன் ஐயா கொடிய முண்டத்தை கொடுத்துட்டீரே நான் இந்த முண்டத்தை கையில வைத்து என்ன செய்ய ஆண்டவேனே இது இது என்ன சோதனை சோதனையோ ஏ ஈஸ்வரனே ஆண்டவே நான் பிள்ளை வரம் கேட்டேன் எனக்கு பேய கொடுத்திருக்கீரு நான் முதல்ல வரம் கேட்டனே எனக்கு மாயமா கொடுத்துட்டீரே நான் குழந்தை வரம் கேட்டேனே கொடிய முண்டத்தை கொடுத்துட்டீரே காலு கிடையாது கை கிடையாது மூக்கு கிடையாது வாய் கிடையாது வயிறு கிடையாது முக்கியமான பொருளே இல்ல ஒன்னும் ஆனா பெண்ணானு கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே இந்த பிள்ளைய வச்சு நான் என்ன செய்யட்டும் அட கடவுளே அப்படி இப்படி இருக்க பிள்ளைகளையே நாட்டுல குறை சொல்லிட்டு அலைதானுவோ நான் அந்த பிள்ளைய வச்சு என்ன செய்ய ஏ பார்வதி ஆக்க பொறுத்தவெல்ல ஆற பொறுக்கணும் என்ன பார்வதி கைலாசத்துல ஒரே புகமண்டலமா இருக்கு என்னன்னே தெரியல இன்னைக்கு தான் இப்படி இருக்கு ஆமா நான் தவம் இருந்துகிட்டு இருக்கோம்ல அதான் அப்படி இருக்கு போல் இருக்கு ஏ பார்வதி உனக்கு இப்ப நல்ல பிள்ளை வேணும் அவ்வளவுதானே பிரம்மதேவனை அழைத்தார் அந்த குழந்தைக்கு கை கால் உருப்பிடிக்க சொன்னார் என்ன உருப்பிடிக்க சொன்னார் ஏ பிரம்மதேவா இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆம்பளை பிள்ளையா உருப்பிடிக்கணும் அழகான பிள்ளையா பிடிச்சிருப்பா ஐயா நீங்க எடுத்து கொடுத்திருக்க மண்ணு கருப்பா தான் இருக்கு அதனால இப்படித்தான் பிடிக்க முடியும் அத வேற மாதிரிலாம் பிடிக்க முடியாது எந்த எந்த மண்ணு எப்படி அமையுதோ அப்படித்தான் பிடிக்க முடியும் ஆனா பிள்ளை எப்படி அமையுதுன்னு பார்ப்போம் பிரம்மதேவர் கையில் எடுத்தார் கை வகுத்தார் கால் வகுத்தார் கண் கொடுத்தார் மூக்கு கொடுத்தார் மொழி கொடுத்தார் பிள்ளைக்கு அழகான ஆம்பளை பிள்ளையா படைச்சாரு ஆதி சிவபெருமான் வந்து உயிரை கொடுத்தாரு பிள்ளைக்கு உயிரை கொடுத்த உடனே ரெண்டு பிள்ளையும் கார் 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 கார்னு கத்துது பார்வதி இப்ப உனக்கு திருப்தி தானே இப்ப பிள்ளை நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அப்ப அந்த நேரத்துல ஏன் அப்படி இருந்துச்சு நீ உருப்பிடிக்கும் என்ன கையில தூக்கி வச்சா என்ன அர்த்தம் பார்வதி உடனே பார்த்தார்கள் பிள்ளையை எடுத்து ஆண்டவனாகப்பட்ட பகவான் ஐயா பகவானே பிள்ளைய கொடுத்ததே கொடுத்தீங்க அந்த குழந்தைக்கு ஒரு பேரை கொடுத்துருங்க பேரில்லா பிள்ளையா இருக்கலாமா ஆண்டவன் பிள்ளைய கையில் எடுத்து அழகான பாலகன் இருவேர்களுக்கும் அவர் என்னையா பேர் கொடுத்தார் ஏசுடரதிலேயே பிறந்ததினால் ஏசுடரதிலேயே பிறந்ததினால் பிறந்ததினால் ஏ ஐயா சுடலை என்று
பிறந்த பிள்ளை மணிவிளக்கில பிறந்த பிள்ளை ஏ ஐயா மாயாண்டி சுடலை என்று ஒரு பிறந்த பிள்ளை வண்டேனுக்கு முண்டேனையா அங்கே வழங்காடும் செல்ல தூர ஏய் உயிக்காடு சுடலையா ஏ உயிக்காட்டு சுடலையா ஏ ஓடி வாடும் வண்டேனுக்கு சுடல முண்டேனையா வழங்காடும் செல்ல துற ஏ சாமத்துற பாண்டியனா ஏ உயிக்காடு சுடலையா ஏ சத்திரவாதியே சாமத்தர பாண்டியன் என்றும் சத்திரவாதி முண்டன் என்றும் சுடரிலே பிறந்ததினால் சுடலை என்றும் மணிவிளக்கிலே பிறந்ததினால் மாயாண்டி என்றும் முண்டமாக உருண்டதினால் உயிக்காட்டு சுடலை முண்டன் என் சாமத்துர பாண்டியன் எங்க ஐயா சத்திரவாதி முண்டன் ஏ கடவுளே உம் அநியாயம் தாங்க முடியல எத்தனை பேர் இருக்கு இப்படி ஒரு பேரை என் பிள்ளை கொடுக்கலாமா ஏ பார்வதி ஆன மாதிரி ஒரு மகனை கொடுத்தேன் அவனை நீ எங்க உட்கார வச்ச ஆன மாதிரி இருக்கான் எங்க இருக்கான் அரச மரத்துல இருக்கான் அம்மா எங்க இருக்கான்னு திருப்பி என்கிட்ட கேட்கணும் நல்லா இருக்கும் அப்படித்தானே ஆசாரி ஐயா அழகா ஒரு மகனை கொடுத்தேன் அந்த அழகு மகனை நீ எங்க வச்ச எங்க வச்ச திருச்செந்தூர் எங்க பழனி எங்க திருப்பரங்குன்றம் எங்க குன்னத்தூர் எங்க இருக்காரு அப்ப அந்த சாந்தி மங்கலத்துல இருக்கிறது யாரு அது வந்து அதான கேட்ட ஏ பார்வதி ஆனா இப்ப பிறந்திருக்கான் பாத்தியா இவன் உனக்கும் அடங்க மாட்டான் எனக்கும் அடங்க மாட்டான் ஒருவருக்கும் அடங்க மாட்டான் இந்த சுடல சுடுகாடு எங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் உன் மகன் இருப்பான் ஏ கடவுளே உனக்கு எனக்கும் பந்தயம் நான் சுடுகாடு போகாம நான் பிள்ளைய வளர்க்கனா இல்லையான்னு பாரும் அத வேணா பாத்துருவோம் தொட்டியில் பழக்கம் சுடுவாடு மட்டும் அப்பவே சொல்லிருக்காங்க. ஆமா அந்த பிணத்தை தின்னு நக்கிட்டு அலைஞ்சது ஒரு நாள் நிக்காது. நக்கிட்ட நாய் நிக்காது, கொத்திக்கிட்ட கோழி நிக்காது. உன் பிள்ளை இதை செய்தானா இல்லையான்னு பாரு. ஒருபோதும் திருந்த மாட்டான். அங்க பாரு முண்டனை. முண்டனை பாரு. அவன் தோல்ல பிணத்தை தூக்கி போட்டுக்கிட்டு நிக்கான். நிக்கா புகை வந்துகிட்டு இருக்கு. கீழே பிணம் மூட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா அவன் பாரு அதைத்தானே செய்வான். அவன் அந்த ரகம் தானே. அப்ப அவன் அதைத்தான் செய்வான். அப்படி பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிணத்தை தூக்கி அங்க பாரு முண்டன் தோல்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம வாம் பிள்ளை இதைத்தான் செய்ய போறான். என் பிள்ளைலாம் அப்படி செய்ய மாட்டான். பாரு நீ நானு எங்க போறோம். ஏ பார்வதி, எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு உண்டு. நல்லத பேசினா நல்லதே கிடைக்கும். ஆனா ஊர் பேரணி பேசிட்டு அலைதான் பாரு. அவன் ஒரு கால
ஓரத்துல இப்படித்தான் மையத்தை தின்னுகிட்டு அலைய போறான். அவன் சுடுகாடு போறத நான் பார்க்க போறேன். அவன் பிணத்தை திங்கானா இல்லையான்னு நீ பாரு. இங்க பாரு எப்படி தின்னுகிட்டு இருக்கான்னு. சரி வழக்கு மட்டும் வளர்த்து பார்க்க. பார்வதி வளர்க்காங்க. 6 மாசம் ஆயிடுச்சு. ஐயா தொட்டில்ல தொடல படுத்திருக்காரு. பக்கத்துல முண்டம் படுத்திருக்காரு. அண்ணனும் தம்பியும் பார்வதி பக்கத்துல படுத்திருக்காங்க. என் உயிக்காட்டு தொடல, என் உயிக்காட்டு முண்டை அங்க படுத்திருக்காங்க. அங்க அன்னைக்கு சித்திரை மாசம் கடைசி வெள்ளி சுக்கிரவார நாளு. அதாவது வியாதியர் அக்கராரத்துல, அக்கராருன்னா ஐயமார் தெருவுல ஆனக்குட்டி ஐயர் மகள் ஆனந்தவள்ளி 9 மாத சூழி அந்த உத்தமியால் மாண்டு விட்டால் இடம் பொறிந்து வெந்து கொண்டிருக்கா. அந்த 9 மாத சூழிய அந்த வியாதிய பிராமணங்க பாடையில தூக்கி வச்சு அந்த பச்சை பிள்ளை காரிய அந்த ஆனக்குட்டி ஐயர் மகளை வேதியர்களை தூக்கி 6 மணிக்கு அந்த மையத்தை கொண்டு அவங்க எங்க வராங்க தெரியுமா? அந்த மூர்த்தி இல்ல வனமாதியில மூவரோடு களம்பதியில அந்த மையான கரையடியில ஏய் மாயாண்டி தொடரைக்குதான் ஏன் உயிக்காடு தொடராய்யா, ஏன் உயிக்காட்டு முண்டையனுக்கு அந்த வியாதியேர் மையானது அந்த வியாதிதையா பிணம் இருந்து அந்த 9 மாத சூழியத்தான் உத்த பிராமணர்கள் 1 கோடி அவங்களை கட்ட வேண்டியர் ஓடிக்கு. ஏன் உயிக்காட்டான் கட்ட வேண்டியர் ஓடிக்கு அவங்களை களிமண்ணு அங்க எண்ணி நல்ல ஓடிக்கு ஐயா ஈரம் மண்ணு மேல் பொறிந்து ஏ உயிக்காடு சுடல முண்டன் எங்க உயிக்காட்டு சுடலையா அங்க பூவரசங்கட்டையில ஏ பிணம் இருந்து ஐயா ஏ சுடல சந்தன கட்டையில ஏன் உயிக்காடு சுடலையா அங்க சவம் இருந்து ஐயா ஏன் மஞ்சனத்து கண்டைய ஏ உயிக்காட்டா உனக்கு மையருந்து அவ கொண்டையிலதி பிடிது ஏ உயிக்காட்டா கொழுந்து விட்டு எரியுதையா அவளுக்கு மண்டையிலதி பிடித்து ஏ உயிக்காடு தொடராய்யா இந்த உயிக்காட்டு முண்டனுக்கு ஏ மலமாளன் எரியுதையா உனக்கு கும்பியலதி பிடித்து ஏ உயிக்காடு தொடராய்யா அங்க கொதிச்சு பேன எரிகிறாளே ஏ உயிக்காட்டு முண்டசாமி ஏ உயிக்காடு தொடராய்யா உனக்கு 9 மாத சூழி ஏ உயிக்காட்டா உனக்கு உடனிருந்து ஓடியா 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 அந்த ஆனக்குட்டி ஐயர் மகள் ஐயா ஆனந்தவல்லி பாப்பாத்தி உனக்கு அழகாக ஏ உயிக்காட்டா என் உயிக்காட்டு சுடலை முண்டசாமி அங்க பிணை இருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆனக்குட்டி ஐயர் மகள் அவ 9 மாத சூழி என் உயிக்காட்டு சுடலைக்கு வந்துகிட்டு இருக்கா.
அந்த நேரத்துல என் பாப்பாத்தி பொண்ணு யானை கொட்டி ஐயர் மகள் இந்த முடிச்சு போட்டான ஆனந்தவல்லி பெண் கொடியால் என் உயிர்காட்டு தொடராண்டவனுக்கு ஏ மாயாண்டி அவருக்கு மையவாட ஏ மாயாண்டி தொடர அவருக்கு பேரவாட ஏன் உயிர்காட்டு தொடர ஏ ஆனக்குட்டி ஐயர் மகன் எங்க ஆண்டவன் தொடரையா அவனுக்கு மையவாட அடிக்கிறையா எங்க உயிர்காட்டு தொடரையா அவருக்கு பிணவாட அடி ஏ உயிர்காட்டு பேச்சு மக காட்டை தொடராயா ஏ மணி விளக்கில பிறந்த உள்ள மாயாண்டி உய் காட்ட ஏ உய் காட்டு முண்டசாமி இவங்க அண்ணே அனும் தம்பியும் அழகு மையானம் கிளம்பிட்டாங்க ஏ மையிருந்து என் மாயாண்டி கிளம்பிட்டாரு ஏ சுடுகாடு வேட்டையாடு வேட்டையாடு எங்கள் ஐயா உயிர்காட்ட அந்த ஆனக்குட்டி ஐயர் மகள் அழகாக வெந்து கொண்டிருக்கிறாள் 9 மாத சூழி ஐயா உயிர்காட்டி சுடலைக்கு வெந்து கொண்டிருக்கிறார் என் உயிர்காட்டி சுடல முண்டசாமி பார்த்தார் முண்டன் ஐயா உயிர்காட்டி சுடல இளைய முண்டா ஏதோ ஒரு வாடை வருது பாத்தியா ஏ வாடை உனக்கு தெரியுதா தெரியுது தெரியுது ஏ தம்பி முண்டா அடே நம்ம அம்மா கொடுக்கிற பாலு நம்ம அம்மா தரும் பாலம் நமக்கு அறவயிறு நிறையாது அடே மாதா தரும் பாலம் நமக்கு மணிக்கோடையில் நிறையாது அடே சுடுகாடு போடும் நம்ம செத்த மீன நம்ம மையானம் போடும் ஏ உயிர்காட்டு சொன்னாய் ஏ முண்டா ஏ பேச்சி ஏ அம்மா ஏ பேச்சி அம்மா ஏ உயிர்காட்டு சொடல ஏ கட்டி மகனே ஸ்ரீ உய்காட்டு சூடலை முண்டசாமி பிரம்மசக்திகள் ஆலயத்திற்கு புடை விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் வெங்கடாசலபுரம் அன்னைக்கரை சார்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா முத்துப்பாண்டியனார் கிருஷ்ணம்மாள் அவர்களின் குடும்பத்தார்கள் முருகன் விஜய் முத்துப்பாண்டி என்ற கண்ணன் சவுண்டு கூட்ட சொல்லுங்கயா எம் லட்சுமி எம் முத்துப்பாண்டி என்ற துறை மலையரசி பூவரசி உமேஷ் உதேஷ் உதிஷா முகிலன் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆண்டுதோறும் பெருந்திரளாக வருகை தந்து ஆலயத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் பெரும் மதிப்புக்குரிய பக்த கோடி பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய நேரத்தில் வரவேற்று மகிழ்வதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக ஆண்டவன் உய்காட்டு சூடலைக்கு முண்டசாமி பிரம்மசக்திகளுக்கு காணிக்கையாக இப்போது வெங்கடாசலபுரம் நன்னகரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய வேலுச்சாமி பாண்டியன் கிருஷ்ணம்மாள் இந்த தம்பதிகள் ஆண்டவன் உய்காட்டு சூடலைக்கு 34,000 மாலையாக கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள். இந்த
காணிக்கையை அவர் எதற்காக இங்கு செலுத்துகிறார் என்றால், நீண்ட நெடிய நாளாக அவருக்கு வரவேண்டிய பைசா ரூபாய் கிடைக்கவில்லை. ஆண்டவன் உய்காட் சுடலை முண்டசாமியிடம் மனதார் வேண்டிக் கொண்டார். ஆகவே அந்த கிடைக்கக்கூடிய ரூபாய் கிடைத்தவுடன் இந்த 34,000 அவருக்கு காணிக்கையாக செலுத்தி ஆலயத்தின் சிறப்பு செய்திருக்கிறார். ஆண்டவன் உய்காட்டு சுடலை முண்டசாமி பிரம்மசக்திகள் இந்த தம்பதிகளுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் நலத்தோடு வாழ நாங்களும் அவர்களோடு இணைந்து வேண்டுகிறோம். ஆமா, என் உய்காடு தொடலை ஆண்டவர் உய்காட்டு மாயாண்டி ஐயா. ஐயா அன்றுண்ட என்ன பாத்தீங்களா, கடன் கொடுத்த பணம் வராம இருந்திருக்கு. வந்துடுது. ஐயா கிட்ட முறையிட்டு இருக்காங்க. சரி. எங்க வாங்கிக்கிட்டு கொடுக்க மாட்டாங்களே ஐயா. ஐயா வாங்கும்போது நல்லா தானே வாங்கிட்டு போனாங்கன்னு. ஆமா. பாத்தீங்களா, பணம் தன்னால வந்திருக்கு. அந்த பணம் வந்ததுனால ஐயாவுக்கு 35,000 ஐயாவுக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. சரி. எப்படி உய்காட்டு சுடலை பாத்தீங்களா, சுடலை எப்படி பொல்லாதவரு. நின்னு பேசுவாருன்னா ஆத்தாடி யார்கிட்ட வாழாட்டினாலும் உய்காட்டாங்கிட்ட ஆட்ட முடியாது. நான் தான் நேத்து சொன்னோம்ல, இந்த அருக்கு உய்காட்டு சுடலைன்னு இப்படி விரல நீட்டினாலே விரலு கீழே விழுந்துருமா. ஏன்னா யாரெல்லாம் நீ ஆள்காட்டி விரல நீட்டுத, ஆள்காட்டி விரல நீட்டியாலும் என்ன காட்டுத நீ அப்படின்னு விரல் அப்படியே கீழே விழுமா. அப்படிப்பட்ட ஐயா அவரு. பாத்தீங்களா, 35,000 ஐயாவுக்கு நன்கொடையா கொடுத்திருக்கார்கள். வராத கடனை வர வச்சிருக்காரு. அப்ப அந்த கடன் வாங்கினவனை என்ன குடைச்சல் குடைஞ்சிருப்பாரு. போய் மரியாதையா வாங்கினவங்க கடத்தை கொடுத்துருங்க சொல்லிட்டேன். அவரை எப்படி போயிருந்தா ரூபாங்க ஐயா வந்திருக்கும். ஏற்கனவே ஒய்காட்டானுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஹைகோர்ட் முதலாளின்னு. ஆமா, அடிச்சா சும்மா துப்பாக்கி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். அங்க பாரு, பிணத்துக்குள்ள இருந்து எப்படி புகை வந்துகிட்டு இருக்கு பாரு. இப்பதான் மையானமே இங்கதான் இருக்கு, வேற எங்க இல்ல, அவர் முன்னாடிதான் இருக்கு. அங்க பாரு, அது 7 காலவாசல் வச்சு விட்டுருக்கான் பாரு. ஆமா, அவன் வைக்கத்தானே செய்வான். அதனால எப்படி இருக்கு பாரு. ஆத்தாடி, அழுத பிள்ளையும் வாய் மூடும். ஐயா சொல்றாரு, ஏ தம்பி முண்டா, ஆனக்குட்டி ஐயர் மகள் அழகாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம கைலாசத்துல இருந்தமானா, அடே தாய்ப்பால குடித்தம்மானா, கண்கூடலே நிறைய அம்மா பால குடிச்சமானா, அம்மா பால குடிச்ச நமக்கு அரவையரே. மணிக்கூடலே நிறையாது அம்மா தரும் பாலமர் அரவையரே நிறைய மாதா தரும் பாலமர்னோம். மணிக்கூடலே நிறைய நம்ம சுடுகாடு போடுவரா, ஏ சுடுகாடு முண்டசாமி அருமையாக ஓடிவாட. அம்மா அண்ணன் தம்பி 2 பேர் அழகே சுடுகாடு போனோம். ஏ எங்கள் ஐயா உயிர்காண்டா, ஏற்றதோர சூழலாய், ஏ பிராஞ்சரி உயிர்காண்டா, ஏ பிராஞ்சரி உயிர்காண்டா, ஏ புறப்பட்டாரே சுடுகாடு. பிராஞ்சரி உய்காட்டான். ஏ தம்பி, தாய் கொடுக்கக்கூடிய அமிர்தம் தன் குடல் நிறையாது, அம்மா தரக்கூடிய பால் அமிர்தம் அரவயிர் நிறையப்பா. ஏ நம்ம சுடுகாடு போகணும், ஆனா மையானம் போகணும். நாமல் மாண்ட பிணம் திங்கணும். நம்ம அம்மா பால் நமக்கு வயிற்றுக்கு நிறையுதா? நிறையலையப்பா. ஏ தம்பி முண்டா,
ஒருத்தனுக்கு ஒருத்தன் துணைக்கு பேசிக்கிட்டே போவோம் நம்ம. பேசிக்கிட்டே போவோம். என் கூட கிளம்புன்னாரு சத்திரவாதி முண்டை. அவருக்கு பேரே சத்திரவாதி முண்டை. ஆமா, சத்திரவாதியா தான் இருப்பாரு. தப்ப முடியாது. ஆமா, அவர்கிட்ட பேசிக்கிட்டு தப்ப முடியுமா? சொடலையும் கிளம்பிட்டாங்க. 2 பேரும் அந்த மூர்த்தி தில்ல வனத்துக்கு, மூவரும் களத்துக்கு. அங்க சுடுகாட்டுல யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? என் பேச்சு பிரம்ம சக்தி. நம்ம பிள்ளை தொடலைய காங்கலியே, என் கட்டி மகன காங்கலியே. அம்மா அவன் அது சொன்னால நான் போய் தானக்கா தூக்கிட்டு கொடுக்கணும். நான் தூக்கி கொடுத்தா தானே என் பிள்ளை போவான். ஆமா, ஐகோட்டு முதலாளி கிட்ட என் பிள்ளை போறான்டான்ட்டு 32 பல்லும் போச்சு. என்ன செய்ய? எப்படியாவது ஐயா சுடுகாடு வரணும்ல. முதல்ல உயிர்காட்டான் கிளம்புறாரு. சின்ன பிள்ளையா இருந்தவரு பேய போல வடிவெடுத்தார். வானத்துக்கும் பூமிக்கும் சுடல வளர்ந்தாரு. பின்னாடி முண்டனும் கிளம்பிட்டாரு. எங்கள் ஐயா எப்படி வாரார் தெரியுமா? அவர் கச்சையது வரிந்து கட்டி வரிந்து கட்டி கருங்கச்சே இருக்க மூட்டு மாயாண்டி சுடலை ஆண்டவர் கச்சை வரிந்து கட்டி சுடல ஐயா செல்ல பிள்ளை மாயாண்டி அவரை எப்படி வாரார் தெரியுமா? அவர் மணி விளக்கில் பிறந்த பிள்ளை உயிர்காண்டா மாயாண்டி மாயாண்டி ஓடியா 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 ஓடியா. அவருக்கு தலையில் ஒரு குல்லாமா தாமரக்கா ஐயா மணி அழகா 7 மணி வல்லையம்மா இடும் புள்ள ஒரு தண்டடமா சொல்ற 5 மணி வல்லையம்மா உயிர்காட்டா உலகாரையில் பேச்சு வல்லையம்மா வல்லையம்மா சொல்லாய் என் தாயான பேச்சியம்மா பேச்சு பிரம்மசக்தி பேச்சியம்மா ஆதாளி ஓடுறாளே அம்மையான பேச்சியம்மா வாராளே பிரம்மசக்தி பேச்சியம்மாளோ வாராளே உயிர்காடு சுடலையா வாராரே முண்டசாமி அவர் வீசருவா ஒரு கையில ஒரு கையில பேச்சு வேட்ட ஒரு கையில ஒரு கையில உனக்கு தலையில் ஒரு குள்ளா உயிர்காட்டா அம்மாய பேச்சு யதாயே பிரம்மசக்தி உனக்கு தாமரக்கா மணி அழகா ஈச்சருவா உனக்கு ஒரு கையில ஐயா வேட்ட பந்தம் அவருக்கு ஒரு கையில காலில் ஒரு மிதி அடியா அவனுக்கு கையில் ஒரு அருவாளா உழைச்சத ஓடுவாரா உயிர்காடு ஓடுவாரா ஓடுவாரா ஓடியா ஓடியா அந்த
மையான மையான வேட்டையாட மாயாண்டி என் வாராரே என் உயிர்காட்டு ஏன் சுடல முண்டை என் ஓட்டி வாரார் என் மாயாண்டி என் சமாதி என் சாமம் போல என் சரிசாம உங்க வேலையில ஐயா நஞ்சு போட்டா உங்க நஞ்சருக்கும் என் நடிச்சாம ஐயா வேலையில உனக்கு உண்டு தின்னு ஊரடங்கு ஊரடங்கு என் சொட ஒரு சாம காடு சுடலை மூணு பேர் வராங்கல்ல ஆனா மூணு தினசா போகுது ஏன்னா முண்டை ஒரு பக்கம் சுடலை ஒரு பக்கம் என் தாய் பேச்சு ஒரு பக்கம் என் அப்பா என் உயிர்காடு என் ஐயா மையான வாராரு அவரு சுடுகாடு வந்துகிட்டு இருக்காரு தாய் பேச்சு பாக்கா அவ சுடுகாட்டு கொலியில என் வன பேச்சு என் குழி பேச்சு என் பிரம்ம சக்தி அவ பிணத்தை காத்துக்கிட்டு இருக்கா ஏ அப்பா அப்பா என் பிள்ளைய எங்கப்பா ஏ என் கட்டி மகனை எங்கப்பா என்று இந்த ஒத்த பந்தத்தை கையில வச்சு ஊழச்சத்தம் கேட்ட உடனே அந்த பேச்சு அழைக்கா இந்த மாயாண்டியை எப்படி அழைக்கா ஏ மையாங்கான சுடகாண்டியில ஏ சுடல ஐயா ஏ சுடல ஐயா உனக்கு மாண்டாடின வேகுதேட ஒடிய உனக்கு மதில்லை வனக்காட்டாரியிலேயே சுடல ஐயா செத்தவின வேகுதேட சுடல ஐயா சுடுகாட்ட பிணமேற பிச்சு பிச்சு திங்கலாமே சுடல ஐயா உயிர்காட்டா ஐகளுக்கும் கொடுக்கலாமே ஐயா சுடல ஐயா உடல பிடுங்கலாமே ஐயா சுடல ஐயா என் உயிர்காட்டு சுடலை நம்ம தோல் மனம் எல்லாமே தாயான பேச்சு அம்மாய சுடல ஐயா தங்க மகன் அழைக்கிறாளைய சுடல ஐயா இவா சேல பிள்ளை கையிலடும்பா எந்தாய் பேச்சு அந்த பிரம்ம சத்தியமயடும்பா ஏ சேல பிள்ளை கையிலடும்பா எந்தாய் பேச்சு அந்த பிரம்ம சக்தி அம்மா அந்த சுடலையோட ஆடுவாளா ஏ சுடல ஐயா என் கட்டி மகனை உயிர்காட்டா என் செல்ல மகனே ஏன்னா நான் குடும்பத்துல மூத்தவன் நான் தான் முதல்ல தும்பேன் ஆனா உனக்கு சட்டி சோறு முட்டெலும்பு தான் என் அப்பன் மாயாண்டு என் உயிர்காடு சுடலை என் தாயான பேச்சு பிரம சத்தியம்மா அந்த மையான சுடுகாட்டுல உயிர்காட்டு சுடலை அவர் எப்படி அருந்துகிறார் தெரியுமா என் மாயாண்டி சுடல என் உயிர்காடு சுடல ஐயா ஏ சுடல ஐயா அவர் முட்டே
ஏ உயிக்காட்டா ஏய் ஐயா என் சாமத்தர சத்திரவாதி முண்டசாமி ஏ முண்டசுவாமி மையானத்துல வந்து வந்து மையத்தை அருந்தி கொண்டிருக்கார். அருந்தி கொண்டு அவர் எப்படி அருந்தி கொண்டிருக்கார்? எப்படி என் மையாங்கான வேட்டையாட ஏ மாயாண்டி கிளம்பிட்டாரு. ஏ சுடுகாடு வேட்டையாட எங்க உயிக்காட்டான் கிளம்பிட்டா. ஓடியா 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 ஏ ஆண்டவே உயிக்காட்டா ஏ ஆண்டவேன கிளம்பிட்டாரு. ஏ மதியார மதியம் போல ஏ மகட மகட மேல மேல ஏ உயிக்காட்டே தொடர ஐயா ஏ வேட்டைக்கு தான் கிளம்பிட்டாரு. ஏ எங்க ஐயா உயிக்காட்டா ஏ பிராஞ்சரி உயிக்காட்டா ஏ பரப்புட்டார வேட்டையாட ஏ மையான வேட்டையாட ஏ உயிக்காட்டான் கிளம்பிட்டாரு. ஏ அஞ்சு மாணி வல்லையம்மா ஒரு தல்லேடம்மா ஏ ஏழு மாணி வல்லையம்மா ஏ எங்க ஐயா உயிக்காட்டா ஏ இடையில ஒரு தல்லேடம்மா ஏ குடுகாடு வேட்டையாட ஏ உயிக்காட்டான் கிளம்பிட்டாரு. ஏ மையான வேட்டையாட ஏ எங்க ஐயா கிளம்பிட்டாரு. ஏ உயிக்காடே தொடர ஐயா ஏ ஓடி வாரும் முண்டசாமி ஏ வேட்டைக்கு தான் கிளம்பிட்டாரு. ஏ எங்க ஐயா உயிக்காட்டா ஏ கச்சா வரிந்து கட்டி ஏ தாயான பேச்சியம்மா ஏ பிரம்ம சத்தி ஆடுறாளே ஏ ஆச மகன வழி அனுப்ப ஏ ஆத்தா பேச்சு ஆடுறாளே ஏ கச்சா நல்ல வரிந்து கட்டி ஏ கருங்கத்தை இறுக்கி போட்டி ஏ தலையில இல்லாமா ஏ உயிக்காடைய சுடலக்கித்தா ஏ தாமரக்கா மணி அழகா ஏ ஏழு மணி வல்லையம்மா ஏ எங்க சுடல உயிக்காட்டா ஏ இடுப்பட ஒரு தல்லேடம்மா ஏ அஞ்சு மணி வல்லையம்மா ஏ அறையில ஒரு தல்லேடம்மா ஏ எங்கள் ஐயா உயிக்காட்டா ஏ ஏகியவர் வாராரு ஏ காலில ஒரு மிதியடியா ஏ உயிக்காடைய சுடலக்கித்தா ஏ சுடகாடைய வேட்டையாட ஏ சுடல ஐயா கிளம்பிட்டாரு.